யூடியூப்லேயும் நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. ஸோ லிக்விடிட்டி பர்ஜ் மாடல் பற்றி நான் ஏற்கனவே நிறையா பேசியிருப்பேன். நம்ம மென்டார்ஷிப்பில் இருந்து ஆல்ரெடி இருக்கிற மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி பர்ஜ் மாடல் பற்றி இம்பார்ட்டன்ஸ் தெரியும். பிகாஸ் அதை பற்றி நான் டெய்லியுமே சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த லிக்விடிட்டி பர்ஜ் மாடலில் சீக்வன்ஸ் அதை பற்றி தான் நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் மைக்கை மட்டும் டிசேபிள் பண்ணிக்கோங்க. நான் கடைசியில் ஸ்க்ரீன் ஷேர் என்னோடய ஸ்க்ரீன் ஷேர் வந்து நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ட்ரேட் ரூம் பப்ளிக்கில் லிசன் இன் பக்கத்துலேயே வாட்ச் ஸ்ட்ரீம் இருக்கும். ஓகே எஸ் ப்ளீஸ் டிசேபிள் மைக். லாஸ்ட்டில் கொஸ்டின்ஸ் தானே கேளுங்க. ஓகே ஸோ லிக்விடிட்டி பர்ஜ் மாடலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மலான ரூல்ஸ் தான் அதில் இருக்கிறது. ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் டேவோட வீக்கோட மந்தோட லிக்விடிட்டி எதை வேணால் மார்க்கெட் அட்டாக் பண்ணிவிட்டு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னா, எக்ஸ்பேன்ஷன் மீன்ஸ் யூனோ ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஷார்ட் டேர்ம் ஹை ஆர் இன்டர்மீடியட் டேர்ம் ஹைஸை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது நம்ம அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து இன்னுமே பை சைடு லிக்விடிட்டியோ ஒரு செல் சைடு அது போகிற டைரெக்ஷனில் மறுபடியும் கண்டினியூ ஆகி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து லிக்விடிட்டி பர்ஜ் மாடலோட பேசிக். ஸோ லிக்விடிட்டி பர்ஜ் மாடல்ஸில் இந்த சீக்வன்ஸ் பப்ளிக் இன்னும் நான் இந்த சீக்வன்ஸை பற்றி நான் சொன்னதில்லை. ஸோ சீக்வன்ஸ் அப்படிங்கிறது லிக்விடிட்டி பர்ஜ் மாடல் ஒன் டைம் ஃப்ரேமுக்கு உண்டானது கிடையாது. அண்டு இதில் வந்து நான் பேக் டெஸ்ட் பண்ணும்போது அதாவது ஆப்ஷன் சார்ட் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேமுக்கு இந்த லிக்விடிட்டி பர்ஜ் மாடல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரேடர்ஸ்க்கு வந்து என்ட்ரிஸ் கொடுக்கறத வந்து என்னால் பேக் டெஸ்டிங் மூலமாக என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுது. அதாவது அந்த லெக்சர் தான் இந்த ஸ்ட்ரீமில் வந்து பண்ணலான்ட்டு இருந்தேன். நம்மளோட என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நான் சொல்லலாம் எது வேணால் எனக்கு ஓகே தான். பட் இப்போதைக்கு நம்ம பேங்க் நிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி இந்தியன் ட்ரேடர்ஸ் தான் நம்ம இதில் நிறைய பேர் இருக்கிறோம். ஃபாரெக்ஸை விட இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் நிறையா விருப்பம் இருக்குது. அந்த இந்தியன் மார்க்கெட்ஸில் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன்ஸை வந்து காரணம் இல்லாததாக பார்க்காதீங்க. எப்பவுமே மார்ச் மந்த் டு ஜூன் மந்த், மார்ச் மந்தோட லோஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படும். நிஃப்டியில் வந்து அது டேக் அவுட் பண்ணப்பட்டிருந்ததுனாலும் அது வந்து எஸ்எம்டி தான். ஓகே நிஃப்டியில் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 மினிட்ஸில் இருக்கிறோம். நிஃப்டியில் டே டைம் ஃப்ரேம் ஆர் வீக் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச்சோட லோஸ் வந்து டேக் அவுட் பண்ணப்பட்டுச்சு. பட் பேங்க் நிஃப்டியில் தட் இஸ் எஸ்எம்டி ரைட். இது வந்து ஓடி என்ட்ரி கொடுத்துட்டு மார்க்கெட் போயிருந்துச்சு. இது ஓடி அண்ட் ஆல்சோ லிக்விடிட்டி பர்ஜ் மாடலோட ஃபேர் வேல்யூ கேப் என்ட்ரி. ஸோ இந்த மார்ச் மந்த் அண்ட் ஏப்ரல் மந்தில் எல்லா வருஷமும் ஒரு எக்ஸ்பேன்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது பேக் டெஸ்டிங் மூலமாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ண விஷயம். கோ த்ரூ யுவர் சார்ட் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா வருஷமும் மார்ச் மந்தில் ஒரு லோஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் லோஸ் ஆர் ஹைஸ் வந்து மார்க்கெட் மேக் பண்ணும். அங்கேருந்து ஒரு எக்ஸ்பேன்ஷனை வந்து மார்க்கெட் மேக் பண்ணிட்டு தான் இருக்குது. லாஸ்ட் இயர் கூட நான் மார்ச் மந்த்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் என்னோடய யூடியூப்பில் வந்து சொல்லிட்டு இருந்திருப்பேன், மார்ச் மந்த்லேருந்து எக்ஸ்பேன்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி. திஸ் இஸ் லாஸ்ட் இயர்ஸ் மார்ச் மந்த்லோ. இது வந்து நிஃப்டியில் வந்து எஸ்எம்டியாக இருந்துச்சு. இங்கே பேங்க் நிஃப்டியில் வந்து இந்த இடத்துல இந்த லோஸ் வந்து டேக் அவுட் பண்ணப்படலை லாஸ்ட் இயர். பட் இதே இடம் வந்து நிஃப்டியில் மார்ச் மந்தோட லோஸ் டேக் அவுட் பண்ணப்பட்டு மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அதே சேம் சீக்வன்ஸ் தான் இந்த தடவையும் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஹைஸ்க்கு மேலே மார்க்கெட் எப்படி மெயின்டைன் ஆகுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நார்மல் அல்காரிதம் ப்ளே அவுட் ஆகும். இப்போ வேறு நம்மளோட இந்தியா பாகிஸ்தான் வேறு கொஞ்சம் டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ, மேபி அந்த டென்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த ஈக்குவல் லோஸ் லிக்விடிட்டி எல்லாம் துவம்சமாக்கப்படும்.
அண்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் தெர் இஸ் அ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. நான் ரொம்ப நாளாக போன வருஷத்துலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ரொம்ப ஆபத்தானது. மேபி இந்த டென்ஷன்ஸ், இந்தியா பாகிஸ்தான் டென்ஷன் ரொம்ப முத்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் கானர், முடிஞ்சு. ஸோ ஆனால் இதெல்லாம் நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் அது எதுவுமே சொல்லலை, இப்போதைக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குது நோ. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை இன்னொரு லிக்விடிட்டி மார்க்கெட் வச்சுட்டு மேலே போய் மேபி இது வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வேண்டி மார்க்கெட் உருவாக்கலாம். பட் ஜஸ்ட் டெல்லிங் தெர் இஸ் அ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி மார்க்கெட்டில் இருந்துச்சுனாலே இட் வில் பி டார்கெட்டட். ஓகே, இங்கே ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது இப்போதைக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டோட டைரக்ஷன் பிரகாரம் தான் நம்ம போகணும். என்ன டைரக்ஷனில் போகுதோ அதுலேருந்து ரிவர்ஸாக யோசிக்காதீங்க. ஐசிடி கான்செப்ட்ஸ், இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ், லிக்விடிட்டி பர்ஜ் மாடல் இதெல்லாம் யூஸ் பண்ண நினைக்கும் போது நீங்கள் நம்ம ட்ரேடர்ஸ் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னா, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, மார்க்கெட் போய் இதை மிட்டிகேட் பண்ண உடனே கீழே விழுந்துடும். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், எஸ். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுதா? மார்க்கெட் இங்கே வந்து டேப் பண்ணி மார்க்கெட் கீழே போகிறதுக்கான விஷயங்களை பண்ணுதா? இங்கே இருக்கிற பேரிஷ் பிடிஆர்எஸ் எல்லாம் பிரேக் ஆகி, சாரி புல்லிஷ் பிடிஆர்எஸ் எல்லாம் பிரேக் ஆகி பேரிஷ் பிடிஆர்எஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆர்டர் ஃப்ளோவை கண்டினியூ பண்ணுதா? அப்படியே கண்டினியூ பண்ணாலும் டிஸ்கவுண்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது இப்படிங்கிற விஷயமெல்லாம் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஆப்போசிட் ட்ரேடிங்கே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனை தான். உங்களுக்கு என்ன கான்செப்ட் தெரிஞ்சாலும் சரி, என்ன தெரிஞ்சாலும் சரி, ஆர்டர் பிளாக் இருக்குது, மார்க்கெட் இதை நோக்கி வந்த உடனே, இந்த ஏரியா வந்த உடனே என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது நோ. ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த பிடிஆரை கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணும்போது அதுக்கான கான்டெக்ஸ்டோடு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது ஓகே, இட் இஸ் ஓகே. அது எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வளர்த்துக்கிட்டது. பட் பிடிஆர்எஸில் டைரெக்டாக என்ட்ரு ஆகிறத முதல்ல நிறுத்திக்கோங்க. அண்டு ஆப்போசிட் திங்கிங்கை முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும்போது பேரிஷாகவும், பேரிஷாக இருக்கும்போது புல்லிஷாகவும் யோசிக்கிறவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தேவைப்படுறாங்க. ஆக்சுவலாக லிக்விடிட்டியாக அவங்க தான் இருக்கிறாங்க. ஏன்னா மேலே போகும்போது ஐசிடி வந்து ஒரு ட்ரிக்கியான பிடிஆர்எஸை சொல்லி கொடுத்துட்டு, அப்படி எல்லாமே ஆப்போசிட் ஆர்டர் ஃப்ளோவில் இருக்கிற பிடிஆர்எஸ். ஃபேர் வேல்யூ கேப் ப்ரீமியத்தில் இருக்குதா, இங்கே போய் டச் ஆன உடனே கீழே மார்க்கெட் வரட்டும், அதுக்கான க்ளூஸை மார்க்கெட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அட் த டாப்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கற்றுக்கும் போது, ஆர்டர் ஃப்ளோவை கற்றுக்கும் போது. ஸோ மார்க்கெட் புல்லிஷாக மேலே போயிட்டு இருக்கும்போது புல்லிஷ்கான மூமெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ், புல்லிஷ் பிடிஆர்எஸை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுதாங்கிற வியூலே இருங்க. பேரிஷ்க்கு மாறாதீங்க. அது எனி டைம் ஃப்ரேமாக இருக்கட்டும். நான் இங்கே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அப்படி கிடையாது. ஓகே, லிக்விடிட்டி பர்ஜ் மாடலோட சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ஒரு எப்பவுமே மார்க்கெட்டை வந்து ரொம்ப ஹையர் டைம் ஃப்ரேம் வியூவில் இருந்து தான் நான் பார்க்க ஆரம்பிப்பேன். ஏன்னா நமக்கு வந்து அடுத்த ஒரு 1 இயருக்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் இருக்க போகுது, அடுத்த ஒரு 6 மந்த்துக்கு மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த டைரக்ஷனில் இப்போ இங்கே இந்த பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி, இதுக்கு வந்து மார்க்கெட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரே ஒரு கேண்டில் தான். ஓகேவா? இங்கே வந்து இயர்லி கேண்டில் எடுத்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ திஸ் ஒன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12 months கேண்டில் எடுத்து போடுறேன். ஸோ இது வந்து பாயிண்ட் ஏ எக்ஸாம்பிளுக்கு. ஸோ திஸ் ஒன் இஸ் பாயிண்ட் ஏ, இது வந்து பாயிண்ட் பி. இங்கிருந்து இங்கே வரைக்கும் மார்க்கெட் போனது ஒரு சிங்கிள் கேண்டில். பட் இதுவே நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் கீழே இருக்கிற டைம் ஃப்ரேம் போக போக தேர் வில் பி மோர் ஃப்ளக்சுவேஷன், அப் டவுன். இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் போக போக உங்களுக்கு நிறைய ஸ்விங்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்விங்ஸ் எல்லாமே வந்து இதெல்லாமே ஷார்ட்டர் டேர்ம் ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரெண்ட்ஸ். இந்த ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் டைரக்ஷன் புல்லிஷாக இருக்கும்போது ஹையர் டைம் ஃப்ரேம் டைரக்ஷனில் இருக்கிற பிடிஆர்எஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் டைரக்ஷனில் இருக்கிற ட்ரேட் ஐடியாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளானை வளர்த்திக்கோங்க. அதுக்கு வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ சீக்வன்ஸ்
இந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஹையர் டைம் ஃப்ரேம், ஈவன் நீங்கள் வந்து 6 மந்த்ஸ், 1 இயர், 3 மந்த் இதுலேருந்து கூட வரலாம். பட் ஒன்ஸ் மந்த்லி லிக்விடிட்டி பர்ஜ், மந்த்லி கேண்டில்ஸோட லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் டேக் அவுட் பண்ணி அண்டு நம்ம லிக்விடிட்டி பர்ஜ் மாடலில் இருக்கிற பேசிக்கான ரூல்ஸ் 1 ஹவர் 4 ஹவர் உங்களுக்கு எது வந்து சௌகரியமாக இருக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லோயர் டைம் ஃப்ரேம் போக வேண்டாம். எதுக்கு எது சரியான ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அப்படிங்கிறது, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் மந்த் 1 மந்தோட லிக்விடிட்டி ஆர் மல்டிபிள் மந்த்ஸோட லிக்விடிட்டி. ஓகேவா? இங்கே வந்து மல்டிபிள் மந்த்ஸோட லிக்விடிட்டி இங்கே இருக்குது, ஆர் சிங்கிள் மந்தோட லிக்விடிட்டி இருக்குது. அதை வந்து மார்க்கெட் டேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்விங் ஹைக்கு மேலே, ரீசன்ட் ஸ்விங் ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணணும். அந்த ஷிஃப்ட் பண்ணும்போது இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பில் தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். அது நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு மந்த்லிக்கு வந்து 4 ஹவர் 1 ஹவர் ரெண்டுமே ஓகே தான் எனக்கு. டெய்லி சம்டைம்ஸ் டெய்லி வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் கேப் அப்ஸாக நடக்கும்போது, இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரக்சரல் கன்ஃபியூஷன் இருக்கும்போது ஐ வில் சூஸ் 4 ஹவர். ஈவன் 4 ஹவரும் எனக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா 1 ஹவர். பட் எனக்கு இந்த 3லையுமே எனக்கு ஆர்டர் ஃப்ளோவை எனக்கு பரிச்சயம் ஆயிடுச்சு, ப்ராக்டிஸ் எடுத்து அது கொஞ்சம் எனக்கு பழக்கமாயிருச்சு. 3ஓட ஆர்டர் ஃப்ளோவும் எப்படி இருக்கும், இதுக்கு மேலே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ஸ் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. கான்செப்ட் ஒன்று தான், அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் மார்க்கெட் மிட்டிகேட் ஆகி பை சைட் லிக்விடிட்டியை கேதர் பண்ண போகுது. இதுவே செல் சைட் மாடலாக இருந்ததுன்னா செல் சைட் லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட்டு சீக் பண்ண போகுது. பட் இதை வந்து உங்களுக்கு ஏற்ற, உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. மந்த்லிக்கு 1 ஹவருக்கு கீழே போக வேண்டாம். நான் இந்தியன் மார்க்கெட்டை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். ஃபாரின் மார்க்கெட்ஸுக்கெல்லாம் 4 ஹவரில் பத்தாது. மந்த்லிக்கே வந்து டெய்லி ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். டெய்லி ஆர் 8 ஹவர்ஸ் கேண்டில், 4 ஹவர் வந்து அட் லாஸ்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஃபாரின் மார்க்கெட்ஸ்க்கு. இந்தியன் மார்க்கெட்ஸுக்கு 1 ஹவருக்கு கீழே மந்த்லியில் போகாதீங்க. 15 மினிட் நோ, 30 மினிட்ஸ் நோ, இதெல்லாம் வேண்டாம். ஓகே, ஸோ மந்த்லியில் மார்க்கெட் வந்து ஒரு லிக்விடிட்டி பர்ச் பண்ணிருச்சு. நீங்கள் டைரக்ஷனை ஈஸியாக பயஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல 3 மந்த்ஸோட லிக்விடிட்டி பர்ச் இங்கே நடந்துருச்சு. இந்த லோக்கு கீழே மார்க்கெட் போன உடனே, ரிஜெக்ட் ஆரம்பித்த உடனே லிக்விடிட்டி பர்ஜுக்கான கண்டிஷனில் மார்க்கெட் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து 3 மந்த்ஸ் சார்ட்டில் இருக்கிறோம் நிஃப்டி. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் 3 மந்த்ஸ் கேண்டலோட லிக்விடிட்டி. அந்த லிக்விடிட்டிக்கு கீழே மார்க்கெட் லிக்விடிட்டி பர்ஜ் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டாக மாறி இருக்குது. கீழே வரும்போது இப்போ வந்து நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகி வந்துடுச்சு. பட் கீழே வரும்போது மார்க்கெட் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியாது, ரைட்? 3 மந்த்ஸ் லிக்விடிட்டி. ஸோ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் ஸ்விங் ஹை இங்கே இருக்குது. இங்கே வந்து வெரி கேப்டு ஆக்ஷன். இதை பார்த்தா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, புரியாத மாதிரி இருக்கலாம். பட் இந்த இடத்துல நடந்தது சிம்பிளாக திஸ் இஸ் ஸ்விங் ஹை. இங்கே இதுக்கு முன்னாடி, இந்த கீழே வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்விங் ஹைஸ் எது உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சதுன்னா, இது ஒன்று ஸ்விங் ஹை இருக்குது, இங்கே ஒரு ஸ்விங் ஹை இருக்குது. இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்குது. ஸோ மார்க்கெட்டில் லிக்விடிட்டி பர்ஜ் மாடலில் இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அட் த டாப் சைட் இந்த ஸ்விங் ஹைக் மேலே பிரேக் பண்ணும்போது ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. கீழே இந்த மாதிரி கேப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த கேப்ஸுக்கு தாராளமாக மார்க்கெட் வந்து இம்பேலன்சஸை வந்து சரி பண்ணிட்டு திரும்ப மேலே போகலாம். இது எப்படி நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக நீங்கள் குறைச்சிக்கிறது, இதில் இருக்கிற கன்ஃபர்மேஷனை பார்க்குறதும் வந்து இதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையும் ஒன்றா வச்சு பாருங்கள். பிகாஸ் ரெண்டும் கோரிலேட்டட் பேர்ஸ் மாதிரி. ஜிபிபி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி வந்து கோரிலேட்டட் பேர்ஸ். அந்த மாதிரி எல்லா மார்க்கெட்லேயுமே நாஸ்டாக்கும் ஈமினி எஸ்எம்பியும் வந்து கோரிலேட்டட். ரெண்டும் ஒரே மாதிரி மூவ் ஆகும். ஸோ ரெண்டையும் ஒரே டைமில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட இண்டெக்ஸில் வந்து இது ரெண்டும் கோரிலேட்டட் பேர்ஸ். ஒன்றில் லிக்விடிட்டி பெண்டிங் வச்சுட்டு இன்னொன்றில் லிக்விடிட்டி ரைட் பண்ணாங்க அப்படின்னாலே தட் இஸ் ஸ்மார்ட் மணி டெக்னிக். அதை எஸ்எம்டி பற்றி நான் தனியாக ஒரு லெக்சர் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல
ஒரு புல்லிஷ் சைன் வந்துடுச்சு மார்க்கெட்டில். அதுவும் பெரிய ஹையர் டைம் ஃப்ரேமில் 3 months லிக்யூரிட்டியில் ஸ்விங் ஹை இங்கே தான் இருக்குது. இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே ஸ்விங் ஹைக்கு மேலே பிரேக் பண்ணும்போது ஃபேர் வேல்யூ கேப், அந்த கேப் இருக்குது, கீழேயும் கேப்ஸ் இருக்குது. இருந்தாலும் இதில் என்னால் ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேவா, இதை வந்து 3 months ஆர்டர் ஃப்ளோவை வச்சு என்னால் ட்ரேட் பண்ண முடியாது. பட் டைரக்ஷன் நான் முடிவு பண்ணிக்கலாம். புல்லிஷ், ஸ்ட்ராங்காக புல்லிஷில் மார்க்கெட் இருக்குது. ஸோ இது இன்னும் ரிட்ரேஸ் டீப்பாக பண்ணாலும் சரி, கீழே வந்தாலும் சரி, அது எல்லாமே நான் ரிட்ரேஸ்மெண்ட்டாக மட்டுமே எடுத்துக்குவேன். அண்டு புல்லிஷ்கான டைரக்ஷனில் மட்டும்தான் நான் பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி இந்த லெக்சர் ஸ்டார்ட் ஆகும்போது நான் சொன்னேன்ல. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஃப்ளோ வந்து புல்லிஷாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து எனக்கு ஒரு புல்லிஷான சைன் கிடச்சிருச்சு. ஸோ நான் இனிமேல் புல்லிஷ் ட்ரேடுக்கான ஐடியாலஜி மட்டும்தான் நான் பார்க்க ஆரம்பிப்பேன். அது எனக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆகிறதோ இல்லை ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்யூடிட்டியை அட்டாக் பண்ணும்போது என்னோடய பயஸை மாற்றுறதுக்கான காரணங்கள் அங்கே இருக்குதான்னு பார்ப்பேன். ஸோ அது என்ன, அடுத்து இப்போ 3 months லிக்யூடிட்டியை மார்க்கெட்டு பவுச் பண்ணி மேலே எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்யூடிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 months ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் 3 months ஹையை மார்க்கெட் அட்டாக் பண்ணும்போது யூ ஷுட் பி காஷியஸ். ஏன்னா இந்த இடத்துல இருந்து ரிட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் கொண்டு வரலாம். ஓகே, ஏன்னா இது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்யூடிட்டி, குவார்ட்டர்லி லிக்யூடிட்டி. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் 3 மாதத்தோட லோஸையும் அட்டாக் பண்ணி ஹைஸையும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரிட்ரேஸ்மெண்ட் கொண்டு வரலாம். இதெல்லாம் ஆர்டர் ஃப்ளோ படிக்கிறதுக்கான ஒரு விஷயம். இது ஒரு முக்கியமான லிக்யூடிட்டி. இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரும்போது பி காஷியஸ். இங்கிருந்து ரிட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் கொண்டு வருதா அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இது வந்து ஐடியாலஜி. இதை எப்படி நான் இங்கே இந்த சார்ட்டில், இப்போ இருக்கிற சார்ட்டில் நிறைய கேப்ஸ் இருக்குது. இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு லைன் சார்ட்டில் உங்களுக்கு என்னென்னு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துடுறேன். ஸோ மந்த்லி லோஸ் அதை வந்து மார்க்கெட் டேக் அவுட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூஷன், இந்த ரிட்ரேஸ்மெண்ட் வருது பார்த்தீங்களா, இதோட கண்டினியூஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா வீக்லி லிக்விடிட்டி பர்ஜாக இருக்கும். ஓகே, இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிற வீக்லி லிக்விடிட்டியை மார்க்கெட் பர்ஜ் பண்ணி அந்த வீக்லி லிக்விடிட்டி பர்ஜுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அண்ட் அந்த எக்ஸ்பேன்ஷன் ஸ்டார்ட் ஆகி கிளம்ப ஆரம்பிக்கும். ஸோ இது மந்த்லி பர்ஜிலேருந்து ஆரம்பிக்கிற மூமெண்ட் வீக்லி பர்ஜில் கண்டினியூ ஆகும். வீக்லி பர்ஜிலேருந்து ஆரம்பிக்கிற, இப்போ இங்கேருந்து இது பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி வீக்லியில், ஓகேவா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் வீக்லியில் போக போகுதுன்னா இது டெய்லி டைம் ஃப்ரேம்ஸில் மார்க்கெட் வந்து இப்படி தான் போகும், ரைட்? ஸோ இதில் எனக்கு இதோட கண்டினியூவேஷன், வீக்லி லிக்விடிட்டி பர்ஜோட கண்டினியூவேஷன் வந்து ஒரு டெய்லி லிக்விடிட்டி பர்ஜ் மாடலாக இருக்கும். இது யாருக்காவது புரியல அப்படின்னா எனக்கு இப்போவே சொல்லிடுங்க. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், மெசேஜில் போடுங்க. எனக்கு இது புரிஞ்சதில்ல, கிளியர், ரைட்? மந்த்லி பர்ஜோட கண்டினியூவேஷன் வீக்லிலையும், வீக்லி பர்ஜோட கண்டினியூவேஷன் டெய்லிலையும் இருக்கும். டெய்லி லிக்விடிட்டி பர்ஜஸில் இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், சார்ட் எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன். அண்டு டெய்லியோட கண்டினியூவேஷன் வந்து 4 hour லிக்விடிட்டி பர்ஜாக இருக்கும். ஸோ இப்படி மார்க்கெட்டில் அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம்ஸில் இருக்கிற லிக்விடிட்டிஸை வந்து அல்காரிதம் இப்படி தான் வந்து டேக் அவுட் பண்ணி எக்ஸ்பேன்ஷன் மூலமாக பை சைட் லிக்விடிட்டியை கிராப் பண்ணுது அப்படின்னா இப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ இந்த ரிட்ரேஸ்மெண்ட் வரும்போது எந்த டைம் ஃப்ரேமில் நம்மளோட மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்குதோ அதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேம்லேயோ அதுக்கு கீழே இருக்கிற டைம் ஃப்ரேம்லேயோ உண்டான ரிட்ரேஸ்மெண்ட்டாக மார்க்கெட் வந்து கொடுக்கும்போது தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து டெய்லி லிக்விடிட்டி பர்ஜை மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த டேவை மார்க்கெட் டேக் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய ரிட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கும். என்ன புல்லிஷாக நான் நினச்சிட்டு இருக்கும்போது மார்க்கெட் வந்து இவ்வளோ பெருசு பேரிஷாக ஆயிடுச்சு, ஸோ இப்போ இது பேரிஷா அப்படின்னு கேட்டால் நோ, அது வீக்லி லிக்விடிட்டி பர்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்கலாம். இது வந்து சீக்வன்ஸ், ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த லிக்விடிட்டிஸை வந்து யூஸ் பண்ணி மேலே போகும். ஏன்னா லிக்விடிட்டிக்கு கீழே தான் ஆர்டர் இருக்குது, கரெக்டாக? ஸோ ஆர்டர்ஸை வந்து மார்க்கெட் கிராப் பண்ணால் தான் அடுத்த ஏரியாவுக்கு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பேங்க் நிஃப்டி, இதை விட கிளியர் கட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பேங்க் நிஃப்டி இப்போ இருக்கிற
ப்ரைஸ் சார்ட்டில் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எனக்கு பேங்க் நிஃப்டியில் இருந்துச்சு. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் மந்த்லி லிக்விடிட்டி பர்ச். ஓகேவா, இது ஒரு மந்த்லி கேண்டில். அந்த கேண்டிலுக்குள்ளே கன்சாலிடேஷன், அடுத்த மந்த் ஃபுல்லாகவே கன்சாலிடேஷன். இது வந்து லிக்விடிட்டி பர்ச். கரெக்டாக இங்கே கீழே வந்து மார்க்கெட்டு இந்த லிக்விடிட்டியை டேக் அவுட் பண்ணிடுச்சு. டேக் அவுட் பண்ணி 1 hour 4 hour வாட் எவர் 4 hour எடுத்துக்கும். ஸோ 4 hourல திஸ் இஸ் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. இதுக்கு மேலே பிரேக் பண்ணும்போது இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப். இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மார்க்கெட் கீழே இங்கே வரும்போது ரைட்டா, இந்த ஏரியா இது லிக்விடிட்டி பர்ஜ் நடந்த இடம். இது ஸ்விங் ஹை, ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. இதை பிரேக் பண்ணும்போது ஃபேர் வேல்யூ கேப். இதுக்கு மார்க்கெட் ரிட்ரேஸ் பேக் ஆகி வரும்போது இந்த ஏரியா இஸ் அ வீக்லி லிக்விடிட்டி பர்ஜ். திஸ் ஒன் டைரெக்டாக ஓப்பனே கீழே தான், கேப் டவுன் ஓப்பன். எஸ், இங்கிருந்து இங்கே நீங்கள் லிக்விடிட்டி பர்ஜில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஸ்விங் ஹைக்கு மேலே பிரேக் பண்ணுற ஃபேர் வேல்யூ கேப்பில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மட்டுமே ஒரே மெத்தட்லாம் கிடையாது. லிக்விடிட்டி பர்ஜில் இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. அது கான்செப்ட். நான் அடுத்தடுத்த லெக்சர்ஸில் வேறு மெத்தட்ஸை சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து கேப்பை யூஸ் பண்ணி, நியூ வீக் ஓப்பனிங் கேப்பை யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகிருக்கலாம். ஓகே, இந்த வீக்லி லிக்விடிட்டி பர்ச், இந்த லோஸ் 2 வீக்கோட லிக்விடிட்டிக்கு கீழே மார்க்கெட் வந்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இந்த வீக்லி லிக்விடிட்டி பர்ஜோட கண்டினியூவேஷன், திஸ் இஸ் டெய்லி சார்ட். ஓகே, இது டெய்லி லிக்விடிட்டி பர்ஜ் இன் வால்யூம் இம்பேலன்ஸ். திஸ் is a daily liquidity purge. இது வந்து continuation sequence. இதோடது இது monthly, this one is a weekly and this one is a daily continuation. இந்த daily ஓட continuation வந்து 4 hour 1 hour இதில் இருந்திருக்கலாம். ஓகே, நான் ரொம்ப லோயர் டைம் ஃப்ரேமில் உங்களை வந்து நான் புஷ் பண்ண விரும்பல. ஏன்னா லோயர் டைம் ஃப்ரேம் போக போக நிறையா மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய உருவாக ஆரம்பிக்கும். லோயர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸ், பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பிஏ வந்து கச்சான்னு மார்க்கெட் போக ஆரம்பிக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் பாயிண்ட் ஏ டு பினா, இந்த இடம் வந்து நீங்கள் இன்னும் 5 minute 1 minuteலாம் போனீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி போயிருக்கும். இதில் எல்லாம் உங்களால் எடுத்த உடனே மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து சார்ட்டை பார்க்க சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் சீக்வன்ஸ். இதை வந்து நீங்கள் எனி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி பயஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இப்போது மார்க்கெட்டில் வீக்லி லிக்விடிட்டி பர்ஜ் நடந்திருக்குது. அதில் உங்களுக்கு வந்து கேட்ச் பண்ண முடியல மார்க்கெட்டில். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புல்லிஷா பேரிஷா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு வீக்லி கேண்டில் பர்ஜ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வீக்லி லோஸ் கீழே, ஏன்னா புல்லிஷாக தானே நம்ம இருக்கிறோம், மந்த்லிலையும் புல்லிஷாக தான் இருக்கிறோம், 3 months எல்லாத்துலேயுமே புல்லிஷாக தான் இருக்கிறோம். வீக்லி இங்கே பர்ஜ் பண்ணி மார்க்கெட்டோட எக்ஸ்பான்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வீக்லி லோஸ்க்கு கீழே மார்க்கெட் வரவே கிடையாது. ஸோ நான் இங்கேருந்து அடுத்த டைம் ஃப்ரேமான டெய்லிக்கு மூவ் பண்ணுறேன். டெய்லியில் இங்கே ஒரு பர்ஜ் நடந்ததுக்கப்புறம் டைரக்ட் எக்ஸ்பேன்ஷன் தான் நடந்திருக்குது. மறுபடியும் இந்த ஏரியாஸ்க்கு தான் மார்க்கெட் வருது. அது ஹையர் டைம் ஃப்ரேம் ஏதாவது ஸ்விங் ஹைக் மேலே எக்ஸ்பேண்ட் ஆன ஃபேர் வேல்யூ கேப்புக்கோ இல்லை டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற எனி இம்பேலன்ஸு வந்து மார்க்கெட் சரி பண்ணுறதுக்கு வெரி ரிட்ரேஸ் பேக் ஆகும். லைக் திஸ் ஒன், இங்கேருந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சுங்களா, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குதா, இதுக்கு வேண்டி மார்க்கெட் ரிட்ரேஸ் பேக் ஆகி வந்ததை நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேயோ இல்லை 15 நிமிஷத்துலேயோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கன்ஃபியூசிங்கான ஸ்ட்ரக்சராக இருக்குமோ அதுதான் இப்போ நீங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸில் ஒன்று. இப்போ இந்த இடத்துல மிகப்பெரிய கன்சாலிடேஷன், ரைட்? ஓகே, லெட் மீ ரிமூவ் ட்ராயிங்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், அந்த மந்த்லி லிக்விடிட்டி பர்ஜுக்கு அப்புறம் மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகி போய் ஒரு 2 weeks வந்து மார்க்கெட் வந்து 5 minute ஸ்ட்ரக்சரில் இருக்கிறோம். 2 weeks வந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் பண்ணி அந்த கன்சாலிடேஷனுக்கு கீழே மார்க்கெட் ரொம்ப டீப் டவுன் டிஸ்கவுண்ட்டில் மந்த்லி லிக்விடிட்டி பர்ஜுக்கான ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வந்துட்டு திரும்பி இருந்தது. அண்ட் இது வந்து ஒரு ஓடி என்ட்ரியும் கூட.
So this one, 4-hour time frame. This swing low, this swing high, இது வந்து OTE. கரெக்டா? ஸோ OTE, this one is a OTE, ரைட்? OTE என்ட்ரிக்கு வந்திருந்தது, அது மந்த்லி லிக்விடிட்டி பர்ஜோட ஃபேர் வேல்யூ கேப். இப்போ இந்த இடத்த வந்து நீங்கள் 15 மினிட்லையோ இல்லை 5 மினிட்லையோ போய் பை சைடு லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து எடுக்கலை, செல் சைடு கீழே வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக கீழேயே தான் போயிட்டு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் லாஜிக். இதே மேட்ரு வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நிறைய நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க தான் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டி காமிச்சேன், வேறு ஒரு எக்ஸாம்பிளையும் காமிச்சிட்றேன். இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் மந்த்லி லிக்விடிட்டி பர்ஜ், அதுவும் ஒரு பிடி அரேயில் நடந்திருக்கு. பிடி அரேயில் லிக்விடிட்டி பர்ஜஸ் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஸோ திஸ் ஒன் இஸ் அ மந்த்லி ஃபேர் வேல்யூ கேப். அதில் 1 month ஆஃப் லிக்விடிட்டி, அதுக்குள்ளே ஒரு கன்சாலிடேட்டட் மந்த், அதை மார்க்கெட் லிக்விடிட்டி பர்ஜ் பண்ணியிருக்குது இந்த இடத்துல, ரைட்? திஸ் ஒன் இஸ் லிக்விடிட்டி பர்ஜ் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை அப்படியே நம்ம வீக்லிக்கு மாற்றுனீங்க அப்படின்னா, திஸ் இஸ் லிக்விடிட்டி பர்ஜ். இது லாஸ்ட்டாக இருந்த லிக்விடிட்டி பர்ஜாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணது அனதர் லிக்விடிட்டி பர்ஜ். இங்கேயும் கேப் டவுன் ஓப்பனிங், அனதர் லிக்விடிட்டி பர்ஜ், வீக்லி லிக்விடிட்டி பர்ஜை மார்க்கெட் பண்ணியிருக்குது. இது ஒரு வீக் அண்ட் இங்கே வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் பேக் டு சம் ஆர்டர் பிளாக் ஆர் சம்திங். இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக் மார்க்கெட்டில் இருந்திருக்கும், டெய்லி ஆர்டர் பிளாக்காக இருந்திருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஆர்டர் பிளாக். அந்த ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் டைரெக்டாக கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ இந்த வீக்லி லிக்விடிட்டி பர்ஜோட கண்டினியூவேஷன் வந்து ஒரு டெய்லி லிக்விடிட்டி பர்ஜாக நடந்திருக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் டெய்லி லிக்விடிட்டி பர்ஜ். இங்கிருந்து கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் இந்த ஏரியாஸில் மார்க்கெட் வந்து கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் இங்கிருந்து 4 ஹவருக்கு மார்க்கெட்டில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அப்படியே லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷனை நீங்கள் பிடிச்சி மார்க்கெட்டில் ஆர்டர் ஃப்ளோவும் இன்னும் பேசிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் டேவோட லிக்விடிட்டியாக இங்கே டைம் ஃப்ரேம் வந்து நம்ம நியூயார்க் மாற்றிக்கலாம். ஸோ திஸ் ஒன் இஸ் ஃப்ரைடே லிக்விடிட்டி அண்ட் நெக்ஸ்ட் வீக்கோட லிக்விடிட்டி வரும்போது ஃப்ரைடேவோட லோஸ், எஸ் ஃப்ரைடே, தேர்ஸ்டே அண்ட் வெனஸ்டே, டியூஸ்டே லோஸ் வரைக்கும் வந்திருக்குதா? டியூஸ்டே லோஸ் வரைக்கும் கீழே மார்க்கெட் வந்துட்டு ஹைஸ்க்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆகி போகும்போது ஃபேர் வேல்யூ கேப், ரைட்? ஹைஸ்க்கு மேலே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அண்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மார்க்கெட் வரும்போது ஒரு டைம், நியூஸ் டைம் இருந்திருந்ததுன்னா, இந்த மாதிரி ஃபாரின் மார்க்கெட்ஸ்லாம் அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நமக்கு எக்ஸ்பேன்ஷனுக்கு இங்கே வந்து நம்ம மார்க்கெட்டில் நியூஸ் டைமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எக்கனாமிக் ஈவெண்ட்ஸு எதையும் பற்றி வெளியே ஓப்பனாக பப்ளிக்கு வெளியிட மாட்டேங்கிறாங்க. ஒன்லி கம்பெனி டேட்டாஸ் மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? இங்கத்த மாதிரி எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்டு விஷயங்கள் நம்ம என்எஸ்சி மார்க்கெட்டே இன்னும் வெல் ஆர்கனைஸ்டாக இல்லை. இங்கே வந்து ஒரு நியூஸ் டைம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் லிக்விடிட்டி பர்ஜ் எதிர்பார்ப்பேன். இது 4 ஹவர், இங்கே டெய்லி லிக்விடிட்டி பர்ஜா, இது 4 ஹவர் லிக்விடிட்டி பர்ஜ். இந்த இடத்துல வித் ஸ்விங் ஹைக்கு மேலே பிரேக் பண்ணும்போது இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பில் லிக்விடிட்டி பர்ஜ். ஸோ ஐ கேன் நேரோ டவுன் டு லோயர் டைம் ஃப்ரேம்ஸ். இதுதான் சீக்வன்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். இது யூடியூப்பில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இஃப் யூ ஹாவ் சம் கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆஸ்க் நவ். கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரீமை முடிச்சுக்கலாம். வீக்லி ஸ்ட்ரீமுக்கு நான் வர பார்க்குறேன். ஓகே, டெய்லி ரிவ்யூஸ் வந்து ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நான் பண்ண பார்க்குறேன். கொஸ்டின்ஸ், டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்? Okay,
ஐ திங்க் நான் ஸ்பீக்குக்கான பர்மிஷன் எடுத்து விட்ருந்தேன்னு நினைக்கிறேன். பர்மிஷன் கொடுத்துட்டேன். எஸ் பாலா. இந்தியன் மார்க்கெட் டைமிங் என்ன டைம் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலையே. என்ன என்ன டைம் பற்றி கேட்குறீங்க? பர்ஜ் மாடல் அதே சீக்வன்ஸ் தான். மந்த்லி லிக்விடிட்டி பர்ஜுக்கு வந்து ஓகே அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கானதா நான் ஒரு பேசிக்கான டைம் வந்து நான் சொல்கிறேன். மந்த்லிக்கு வந்து 4 ஹவர்ஸை நான் பேசிக்காக யூஸ் பண்ணுவேன். ஓகே, மந்த்லி லிக்விடிட்டி பர்ஜ், மந்த்லி லிக்விடிட்டிஸை மார்க்கெட் டேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் 4 ஹவர்ஸ் ஸ்விங் ஹைஸ்க்கு மேலே மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகி போகிற ஃபேர் வேல்யூ கேப்ஸை தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அதவே யூஸ் பண்ணுங்கள். வீக்லிக்கு வந்து 1 hour and 15 minutes ரெண்டு இதையும் யூஸ் பண்ணுவேன். டெய்லி லிக்விடிட்டி பர்ஜஸ்க்கு வந்து 5 minutes, 4, 3, 2, 1 இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன். 5 to 1 minute அதுக்குள்ளே இருக்கிற எனி ஃபேர் வேல்யூ கேப்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் பிரேக் பண்ணுற ஃபேர் வேல்யூ லிக்விடிட்டி பர்ஜோட என்னோட பேசிக் மாடல்ஸ் ரூல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இது தெரியும். டைம் ஃப்ரேம் வந்து இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே ஓகே ஓகே, thank you. Any more questions? Fine. Weekly ki 1 hour and 15 minute time frame. ஓகே, நம்ம டெய்லியும் மார்க்கெட் ரிவ்யூ வந்து நான் இங்கே டிஸ்கார்ட்லேயே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிடலான் இருக்கேன். அந்த டெய்லி மார்க்கெட் ரிவ்யூஸை டிஸ்கார்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டைம் ஓகே தானே? சம்படி கேன் ஜாயின் ஒரு 5:30 to 6 o'clock ஆர் மேபி 7 இந்த டைமில் வந்து டெய்லி மார்க்கெட் ரிவ்யூ பண்ணிடலாம். அண்டு ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு வந்து டியூஸ்டே அண்டு தேர்ஸ்டே வந்து 2025ஓட ப்ரீமியம் கண்டென்ட் பற்றி எஜுகேஷ்னல் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். அது அங்கே ப்ரீமியம் சேனல்ஸ்லேயே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, லைவ் ஸ்ட்ரீமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் ஐ எம் கோனா க்ளோஸ் திஸ் லைவ் ஸ்ட்ரீம் நவ். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ.